Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. It's me Sumaya from Sumi's Home Chef. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லேட் பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஹானை காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா நான் விலாகை ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரைட் நோ நாம் இப்போ மொட்டை மாடியில் இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடுறதுக்கு வந்திருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நெஹானுக்கு வந்து நேற்று நைட்டு பண்ண பரோட்டா தான் கொடுத்துருந்தேன். ஸோ பரோட்டாஸ் வந்து லெஃப்ட் ஓவர் இருக்குது. அதுவும் அப்புறமா இடியப்பம் வச்சு நம்ம வந்து கொத்து இடியப்பம் கொத்து பரோட்டாலாம் பண்ண போகிறோம். ரிம்ஷாக்கு இன்றைக்கி ஸ்கூல் டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக போனால் போதும். ஸோ இப்போ வந்து நான் கொத்து பரோட்டா செஞ்சு வச்சுட்டேன். அண்ட் ஃபைனலாக வந்து கொத்து இடியப்பம் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்மோஸ்ட் இதுவும் ரெடி ஆயாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியதான். இதில் லைட்டாக சில்லி பவுடர் போட்டு கொஞ்சம் வந்து காரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப காரசாரமாக இல்லை, மைல்டாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னால ரொம்ப மைல்டாக தான் வந்து காரம் எல்லாம் போட்டிருக்கேன். இதோட ரெசிபி வேணுனாலும் இல்லை உங்களுக்கு கொத்து பரோட்டாவோட ரெசிபி வேணுனாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த ரெசிபி எதுவும் டீட்டெயில்டாக போடலை, அதனால தான் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுவும் சூப்பராக இருக்கும் அந்த மாடலில் நீங்கள் செஞ்சிங்கன்னா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டைனிங் ஹாலில் போடுறதுக்கு கொஞ்சம் சேர்ஸ் வந்து நாங்கள் வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஆர்டர் கொடுத்துருந்தோம். கொஞ்சம் மரம் எல்லாம் கொடுத்து, அந்த மரம் பார்த்திங்கன்னா பழைய, அதாவது இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸில் இடத்துல இருந்த தேக்கு மரத்தை கொடுத்து நாங்கள் வந்து இந்த மாதிரி செய்ய கொடுத்துருந்தோம். ஸோ அதையெல்லாம் செஞ்சு இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து ஆர்டர் பண்ணலை, ஜஸ்ட்டு சேர்ஸ் வாங்கும்போது இதுவும் வந்து பார்த்துட்டு ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சேர்ஸ்க்கு வந்து அந்த காலெல்லாம் வந்து நம்ம பழைய வீட்டில் அந்த இருந்த மரம் வச்சு, தேக்கு மரம் வச்சு பண்ணியிருக்காங்க. அப்புறமா அந்த உட்காரதுக்கான அந்த பீஸ், அப்புறம் மேலே சாயறதுக்கான அந்த பீசஸ்லாம் வந்து கடையிலேருந்து வாங்கி நாகர்கோயில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் வச்சு சூப்பராக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த வீட்டுக்கு வரும்போது மொத்தமே 3 சேர்ஸ் தான் வந்து பழசில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பேலன்ஸ்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்ததால டிஸ்போஸ் பண்ணிட்டோம். அதனாலேயே கொஞ்சம் சேர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 சேர்ஸ் வந்து நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம், அந்த ஊடெல்லாம் கொடுத்து. ஸோ அது இப்போ தான் வந்து ரெடியாகி சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்குது. சூப்பராக ஃபினிஷிங்காக பண்ணியிருக்காங்க. அந்த டேபிள் கவர் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரிம்ஷா வந்து ஸ்கூலுக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு. அவளுக்கு வந்து ஸ்கூல் டேக்கு வந்து பீகாக் டான்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அவள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறா. அதுக்கு தான் அந்த மெஹந்திலாம் போட்டிருக்கா. அண்ட் ட்ரெஸ்ஸு அப்புறமா ஹேர் ஸ்டைல்லாம் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருக்கா. பிகாஸ் வந்து ஸ்கூலில் போய் தான் ரெடி ஆகணும், ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணணும் ஒரே மாதிரி எல்லோரும். அவ கூட ஆடுறவங்க கூட அந்த மாதிரி சேமாக ஹேர் ஸ்டைல் பண்ணணும். அதனால் வந்து சிம்பிளாக ஒரு பானிடெயில், ஹாஃப் பானிடெயில் போட்டிருக்கேன். இப்போ வந்து அவள் செம்ம ஜாலியாக குஷியாக இருக்கா. பிகாஸ் இது வந்து அவளோட ஃபஸ்ட்டு ஸ்கூல் டே வேறு. பிகாஸ் இவ்வளோ நாளாக வந்து ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி தானே போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக கிளம்பிகிட்டு இருக்கா. அவள் கிளம்புனதுக்கு அப்புறமா கொஞ்சம் லஞ்ச் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நானும் ஒரு 12:30 போல் கிளம்பிட்டேன். அவளை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சம் ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸும் வாங்கிட்டு போகிறேன். அவளுக்கு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிட கொடுக்குறதுக்கு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வந்தாச்சு. அண்ட் ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock தான் ஸ்கூல் டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் ஏர்லியாக வந்திருக்கோம். அண்ட் நான் வரும்போது ரிம்ஷா வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு, இயரிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தா, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ முகத்தில் மட்டும் எதுவுமே போடலை. ஓகே, நம்ம இப்போ அதை மட்டும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிப்ஸ்டிக்கும் காம்பேக்ட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதுதான் போட்டுட்ருக்கேன். அண்ட் ஹலால் ப்ராடக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான் இந்த இபா காம்பேக்ட், அப்புறமா இபா லிப்ஸ்டிக்கும். ஷேடும் சூப்பராக வந்து செரி கலரில் வாங்கியிருந்தேன் லிப்ஸ்டிக்கு. ஸோ அது போடும்போது உங்களுக்கு பார்க்கலாம். ஐ ஷேடோஸ் மட்டும் நான் வந்து வாங்கலை. ஸோ அவங்க வந்து என்ன கலர்ஸில் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி எல்லா பசங்களுக்கும் வந்து யூனிஃபார்மாக இருக்கிறதுக்காக அவங்க கொடுக்க சொன்ன அந்த ஐ ஷேடோஸ் தான் அவளுக்கு கொடுத்துருந்தேன். அதுவும் சூப்பராக வந்தது. ஷேடாட்டு லைட்லேருந்து டார்க் கலரில் அந்த மாதிரி ஒரு பீகாக் கலரில். அப்புறமா வந்து தலையில் அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து ரிப்பன் கட்டி விட்டுருந்தாங்க. அந்த பீகாக் மாதிரி இருக்கிறதுக்காக மேலே இந்த மாதிரி வச்சு கட்டியிருந்தாங்க. ஸோ அதுவும் கட்டி விட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து இபா லிப்ஸ்டிக் ஹலால் தான் போட்டு விட்டுட்ருக்கேன். அவங்கள வந்து ரொம்ப டார்க் கலரில் போட்டிருந்தாங்க மற்ற பசங்களுக்கு. பட் அது ஹலால் கிடையாது. ஸோ நான் வந்து இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். மற்ற பசங்களாம் லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க போடுறதுக்காக. எல்லோரும் இந்த மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸில் பார்க்குறதுக்கு செம க்யூட்டாக இருந்தது. இப்போ வந்து நம்ம ரிம்ஷாவை ரெடி பண்ணியாச்சு ஓவரால்.
ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ ஸ்கூல் டே நடக்கிறதுக்கான ஸ்டேஜ்க்கு போனோம். ஸோ வந்து ரிம்ஷா ரெடி ஆகிட்டு வெளியே விளையாடிட்டு இருந்தா. ஓகே, அவள்கிட்ட சொல்லிவிட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கீழே. இப்போ வந்து பக்கத்தில் இருக்க பில்டிங்கில் தான் வந்து ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அந்த ஆடிட்டோரியத்தில் ஓகே, இப்போ நம்ம அங்கே மேலே ஏறி போகலாம். அண்டு கிரவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாம் ஆடிட்டோரியத்தில் மேலே போயிட்டுருக்கோம். அண்டு இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சில பசங்க வந்து ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்கூல் டே வந்து நடக்க போகிற ப்ரோக்ராம் நடக்க போகிற அந்த ஆடிட்டோரியம். இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வெல்கம் ஸ்பீச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கெஸ்ட்டை வந்து சூப்பராக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அது எப்படின்னா வந்து சின்ன சின்ன குட்டி பசங்க கேஜி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சூப்பராக ரெடி பண்ணி அவங்கள ஃப்ரெண்டில் வாக் பண்ண விட்டு அப்படியே அழைச்சிட்டு வர்றது மாதிரியே சூப்பராக வந்து ஸ்டேஜ்க்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்து பார்க்குறதுக்கு. வெல்கம் ஸ்பீச் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்கூலோட ப்ரேயர் சாங் பாடினாங்க. ஸோ அது பாடிட்டு இருக்கும்போதே எல்லோரும் எழுந்திரிச்சு நின்னாச்சு. ப்ரேயர் சாங் முடிச்சதும் குத்து விளக்கு ஏற்றினாங்க கெஸ்ட் எல்லாம் வச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு டான்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆச்சுது. எனக்கு வந்து இந்த டான்ஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குது சூப்பராக. இது வந்து பார்த்திங்கன்னா ரிம்ஷாவோட டான்ஸ் தான். இதில் ஃபஸ்ட்டு பேட்ச் முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் பேட்ச்சில் இந்த செட்டில் தான் ரிம்ஷாவும் ஆடுறதுக்கு வருவாள். இதில் அவள் இருக்கிறது தெரியலன்னா நான் அந்த ஸ்பேஸில் வந்து ஏரோ மார்க் போட்டிருப்பேன். மாஷா அல்லாஹ் சூப்பராக ஆடி முடிச்சிட்டாங்க. இப்போ இனி நம்ம இருக்கிற இடத்துக்கு தான் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும். செம்ம டயர்டாக இருப்பாள். பிகாஸ் வந்து நான் மத்தியானம் அவளை ரெடி பண்ண போகும்போதே லஞ்சு ஒழுங்காக சாப்பிடலின்னு சொல்லியிருந்தா. பிகாஸ் அவளோட ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வர ஸ்டேஜில் பண்ண போகிறது. அதனாலேயே கொஞ்சம் நர்வஸ்லேயே அவளுக்கு சாப்பிட தோணியிருக்காது. நல்ல வேளை நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அண்ட் இந்த குரூப் சிங்கிங் தான் எனக்கு வந்து அந்த ஸ்கூல் டே ப்ரோக்ராம்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா ஸ்கூல் அந்த ஆனுவல் டேஸ்லையும் இருக்கிற மாதிரி சம் ட்ராமாஸ் அந்த ப்ரோக்ராம்லாம் இருந்தது, கெஸ்ட்டு ஸ்பீச் அதெல்லாம். பட் அதெல்லாம் கவர் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் போரிங்காக போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதெல்லாம் ஷூட் பண்ணலை. பட் ஃபைனலாக நேஷ்னல் அந்த முன்னாடி பசங்க வந்து சின்ன பசங்க வந்து இந்த மாதிரி கராத்தே பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்கூல் டேயில் பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 7 o'clock உள்ளாடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியும் அவங்களுக்கு அந்த நைட் இருட்டுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் தான் நைட்டு போய் டின்னர்லாம் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. டின்னருக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் குருமா, ஒயிட் குருமாவும் ஆப்பவும் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நான் இங்கே ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். மாமி வந்து மத்தியானமே ஆப்பத்துக்கு மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் சிக்கன் குருமா பண்ணுறதுக்கு கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் சிக்கன் அந்த முள்ளோட சேர்ந்த பீஸ் அது மாதிரிலாம் இருந்தது. ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் பீசஸ்லாம் இருந்தது. ஸோ நைட்டுக்கு தானேன்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து சிக்கன் வந்து ஃப்ரீசரில் இந்த தண்ணியில் வச்சுட்டு நான் வந்து அதுக்கான குழம்புக்கான வந்து ஆனியனை கட் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் அதில் வந்து க்ரீன் சில்லி தான் போடுவோம். ஸோ அதனால் வந்து அதை நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் சேர்க்குறதில்ல. இப்போ வந்து குக்கரை நான் வந்து ஹீட் பண்ணி அதில் ஆயில் விட்டுட்டு நான் கட் பண்ணி வச்ச வெங்காயம் அப்புறமா க்ரீன் சில்லி ரெண்டையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறேன்.
கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் மத்தியானமே வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்புனதுனால எல்லாமே போட்டது அப்படி கிடக்குது. ஸோ அதனாலேயே வந்து ஆனியன் வதக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கையும் அப்படி சைடில் பார்த்துக்கிட்டேன். இப்போ ஆனியன் வதங்குறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான். ஆனியன் வந்து லைட்டாக ஒரு ஹாஃப் குக் ஆனதும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது சேர்த்துருக்கேன். அப்புறமா கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இந்த சிக்கன் ஒயிட் குருமாவுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்குறது வந்து ரம்ப இலை, பந்தன் லீஃப்னு சொல்லுவாங்க, அது அப்புறமா புதினா இலை அண்ட் மல்லி இலை இதெல்லாம் தான். அது ஒரு ஹைலைட்டான ஃப்ளேவர் கொடுக்குது எல்லாம் சேர்க்கறதுனால. புதினா இலை வந்து மாடிக்கு போய் பறிக்கணும். ஸோ அதுக்கு நான் மடிச்சிட்டு வந்து நான் ரம்ப இலை அப்புறமா மல்லி இலை மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். வேணும்னா ஃபைனலாக வந்து முடிச்சதுக்கப்புறமா புதினா இலை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அதாவது ஆனியன் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா நான் வந்து அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்க்குறேன். சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இதை ஆயிலில் வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஏன்னா ஃபியூ மினிட்ஸ் அந்த ஆயிலை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு கிளாஸ் நான் வாட்டர் சேர்க்குறேன். சேர்த்து இதை நான் வந்து விசில் போட போகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் சரியாக இருக்குது, அதனால் நான் அப்படியே விசில் போட்டுக்கிறேன். அண்ட் இன்னொரு இதில் முக்கியமான விஷயம், அந்த தேங்காய் பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்குறது தான். அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக துருவி சேர்த்து அரைச்சோன்னா வேறு லெவலில் இருக்கும் குழம்பு. ஸோ ஸ்டவ்வில் ஒரு பக்கம் சிக்கன் வேகட்டும், இன்னொரு பக்கம் குழம்புக்கு தேவையான தேங்காயை ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஸ்டவ் டாப்பில் எதுவுமே இல்லாதனால ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் தேங்காய் துருவிட்டு அப்புறமா வந்து நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துடலாம். நான் வந்து எல்லா தேங்காயும் இதில் வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து பேலன்ஸ் இருக்கிறத நான் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அண்ட் இந்த திருவல் பார்த்திங்கன்னா செம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு வந்து ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் நம்ம தேவைப்படுற இடத்துல வச்சு நம்ம துருவிக்கலாம். ஜன்னல் பக்கத்தில் வேணும்னா விண்டோ பக்கத்தில் வச்சு நான் துருவிப்பேன். அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத டைமில் அது கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒதுங்கி இருக்கும். இது நான் ரீசெண்டாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினதான் அமேசானில். நான் லிங்க் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கறிக்கு வந்து நான் அரைமுறை தேங்காய் மட்டும்தான் நான் எடுக்கிறேன். இது சின்ன தேங்காய் அப்படிங்கிறதுனால இதுவே பெருசுனா நம்ம கம்மியாக எடுத்தால் போதும். பேலன்ஸ் இருக்கிறத நான் எடுத்து மாற்றி வச்சுட்டேன். இப்போ இந்த தேங்காயில் என்னெல்லாம் சேர்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சீரகம் வந்து முழுசு சேர்த்துட்டு அப்புறமா நான் பொடியும் சேர்ப்பேன். அந்த மாதிரி சேர்க்குறதுனால அந்த முழு பெருஞ்சீரத்தோட அந்த ஃப்ளேவரும் அந்த குழம்புல இருக்கும். அதாவது சோம்புன்னு சொல்லுவோம், அதுதான் நான் இங்கே பெருஞ்சீரகம்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த தேங்காயில் சேர்க்குறேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூளும் நான் இதில் சேர்க்குறேன். கூடவே ஹாஃப் டீஸ்பூனாக கம்மியாக நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா குழம்புக்கு ஒரு க்ரீமி அண்ட் திக்னஸ் கொடுக்கறதுக்காக 5-6 பாதாம் இல்லைனா வந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நம்ம வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா பல்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தேவைக்கேற்ப தண்ணியை சேர்த்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை குழம்புல சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டியது தான். இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டேன். திரும்பவும் நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கரில் இருக்க அந்த ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். சிக்கனும் நல்லா சூப்பராக வெந்திருக்கும் இந்த டைமில். இதை அப்படியே நம்ம வந்து சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். லைட்டாக மிளகாத்தூள் இந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக ரோஸ்ட் மாதிரி. பட் நாம் இங்கே குருமா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இதில் அந்த பேஸ்ட்டு சேர்த்தாகணும். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த ஃபைன் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் அந்த மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு சேர்த்து அலசி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த குருமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், ரொம்ப திக்காக இருக்காது. அப்போ தான் ஆப்பத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுவே இந்த சேம் குருமாவை நம்ம சப்பாத்திக்கு சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். நான் தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த இடத்துல சேர்த்துட்டேன். இப்போ வந்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துட்டுருக்குது. நான் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ் லைட்டாக மேலே ஆயில் வந்து தெளியும்ல அந்த மாதிரி வர்றது வரைக்கும் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நான் வந்து கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம குருமாயும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆப்பம் தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை மூடி வச்சிடலாம். நம்ம ஆப்பமாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுவும் நல்லா சூப்பராக புளிச்சு பொங்கி வந்திருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நாம் சுட ஆரம்பிக்கலாம். ஸ்கூல்லேருந்து வந்ததுமே சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால கிட்டத்தட்ட 8 o'clock முன்னாடியே சமையல்லாம் முடிஞ்சிடுச்சுது. ஸோ இப்போ மாமி வந்து பசங்களுக்கு ஆப்பம் சுட்டு தந்துட்டுருக்காங்க. இன்னொரு ஸ்டவ்வில் நான் வந்து தேயிலை போட்டிருக்கேன். தேயிலையும் ரெடி ஆனதும் நான் அதை வந்து லெமன் டீ போடுறதுக்கு தான். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு நான் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு போயிடுவேன்.
அவங்க வந்து ஃப்ளவர் ஆப்பம் வந்து ட்ரை பண்ணாங்க. பட் அது வந்து அதை விட வேறு லெவலில் வந்துச்சு. அதாவது பட்டர்ஃப்ளை ஆப்பம் மாதிரி சூப்பராக வந்தது. அது ஃபைனலாக காமிக்கிறோம் பாருங்கள். சூப்பராக பட்டர்ஃப்ளை மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. ஆப்பம் பார்த்தீங்களா, வேறு லெவலில் சூப்பராக வந்திருக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி. அண்டு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்து இருந்தது அந்த டெக்ஸ்சரும், ஆப்பத்தோட டெக்ஸ்சரும். அதே மாதிரி தான் அந்த குழம்புல இருக்க சிக்கன் பீசஸும் ரொம்ப சாஃப்டாக டெண்டராக ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த போன் பீசஸ்லாம் வந்து அப்படியே உதிர்ந்தது மாதிரி சூப்பராக சாஃப்டாக இருக்கும். நம்ம தொடும்போதே அந்த மாதிரி இழகி வந்துடும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து சூப்பராக பசங்களுக்கு வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நானும் சாப்பிட போகிறேன். வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாச்சு. ஸோ பசங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் அவங்க வந்து விளையாடிட்டே சாப்பிட்டதுனால லேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக இப்போ நான் மட்டும் தான் சாப்பிடணும். ஸோ எனக்கான லெமன் டீயை நான் சூடு பண்ணிவிட்டு நானும் சாப்பிட போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக் நான் முடிக்க போகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் அண்ட் ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.